ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறான். அந்த பெண்ணு மட்டும் அவ படிச்சிருக்கிறாளோ படிக்கலையோ, அழகா இருக்கிறாளோ வெள்ளையா இருக்கிறாளோ கருப்பா இருக்கிறாளோ அதெல்லாம் விஷயம் இல்லை, குணசாலியா மட்டும் இருந்துட்டாள்னா என்னவா அந்த வசனம்? அந்த வசனம் அவளுடைய விலை தமிழ்ல முத்துக்கள்னு இருக்கு. நீங்க மற்ற மொழிபெயர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா she is costlier than the rubies. ரூபின்னா சிவப்பு ரத்தினம், மாணிக்கம், நவரத்தினங்களில் ஒன்று. அது என்ன கலரில் இருக்குமா? ரெட் கலரில் இருக்கும். தட் இஸ் வெரி காஸ்ட்லி. நீங்கள் கூகுளில் போய் அதை பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா உறுதியை காட்டுகிற ஒன்று என்னவா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ரொம்ப ஃப்ராஜில், நான் ரொம்ப broken hearted, யாராவது பார்த்தா அழுதுருவேன். பெண் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினாலே யார் சொன்னா? நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கா? ஏன் சொன்னாங்க? சரி, ஐ ஹாவ் அ கொஸ்டின். பொண்ணு பலமா பலவீனமா? அப்புறம் ஏன் பைபிளில் பலவீனம்னு சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் பெண்ணை பலமாக தான் படைச்சிருக்கிறார். எத்தனை முதுகெலும்பு உற்பத்தியாகி வெளியே வருது? பெண் பலம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அப்போ ஏன் வசனத்தில், அந்த வசனத்தை நம்ம சரியாக படிக்கணும். மனைவியானவள் மனைவி ஆன பிறகுதான் அவள் பலவீனமானாள். ஏன்னா எமோஷ்னலாக ஒரு பாண்டு வந்துடுது, பிள்ளையோட ஒரு பாண்டு வந்துடுது, கணவனோட ஒரு பாண்டு வந்துடுது. எமோஷ்னலாக ஒரு கனெக்டிவிட்டி வந்துட்ட பிறகு தன்னால் ஒன்று இயலலை அப்படின்னும் பொழுது she started to cry. பெண்ணுடைய, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆண் தன்னுடைய தோற்றத்தில் தெய்வத்தை பிரதிபலிக்கிறார், ஒரு பெண் தன்னுடைய ஒவ்வொரு சுவாபங்களிலும் தெய்வத்தை பிரதிபலிக்கிறார். அப்போ என்னுடைய சுவாபங்கள் தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பு. அப்போ ஆண்டவர் தன்னுடைய மொத்த சுவாபங்களின் கூட்டமைப்பா உருவாக்கப்பட்டது தான் யாரு? பெண். எனக்குள்ள தெய்வத்தினுடைய சுவாபம் இருக்குதா? கண்டிப்பா இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதை உருவாக்குவதும் அவித்து போடுவதும் என் கையில் இருக்கு. அப்போ ஆண்டவர் உறுதி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பலமாக தான் பெண்ணை படைச்சிருக்கிறார். பெண் பலசாலி தான், ஃபிட் ஆஃப் த சர்வைவல்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீடம் பேபிஸ் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? குறை மாத குழந்தைகள் இந்த 700 கிராமில் 800 கிராமில் பிறந்துடும். இங்கே யாராவது மெடிக்கல் ஃபீல்டில் நர்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? எந்த குழந்தை ரொம்ப சீக்கிரமாக சர்வைவ் ஆகும்? மேலா ஃபீமேலா? ஃபீமேல். குறை மாத குழந்தையில் அந்த குழந்தைக்கு உறுதி கிடையாது. அதை அந்த இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். மெஜாரிட்டி பொம்பளை குழந்தை பிழைச்சிரும், ஆண் குழந்தை பிழைக்கிறது கஷ்டம். பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் வளர்த்த அம்மாக்கள் இருப்பாங்க, தானாக சாப்பிட்டுன்னு தானாக ட்ரெஸ்ஸு சீக்கிரம் பொம்பளை பிள்ளை போட்டுரும். பையன் பொம்பளை பிள்ளை சீக்கிரம் பேசிடும். அப்போ ஃபிட் ஆஃப் த சர்வைவல் எது தான்? விமன் தான்.